அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஃபீக். ரஃபீக், தற்போது வரை எத்தனை காளைகள் அங்க வந்திருக்கும் மருத்துவ பரிசோதனைக்கு? என்னென்ன மாதிரியான மருத்துவ பரிசோதனை நடைபெறுது? நிச்சயமாக உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இந்த போட்டிக்கான முக்கிய கதாநாயகனாக பார்க்கக்கூடிய காளைகளுக்கான இந்த மருத்துவ பரிசோதனை என்பதுதான் தற்போது துவங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வருடம் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் 1100க்கும் மேற்பட்ட காளைகளை அவிழ்ப்பதற்கான மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை வேகப்படுத்தி இருந்தது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையினரும் இந்த காளைகள் வந்து செல்வதற்கு ஏதுவாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் காளைகள் வருவதற்கான பல்வேறு விதிமுறைகளை அறிவித்திருந்தது. அதன்படி ஒவ்வொரு காளைகளையும் 2 நபர்கள் மட்டுமே கொண்டு வர வேண்டும். அதாவது காளையினுடைய உரிமையாளர் மற்றும் அவருடைய உதவியாளர் என இரண்டு நபர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய இந்த காளைகளுக்காக வழித்தடங்கள், அதாவது போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இவர்கள் ஏதுவாக குறிப்பிட்ட நேரத்தில் இந்த காளைகளுடைய மருத்துவ பரிசோதனைக்கு வருவதற்கான வழித்தடங்களும் மருத்துவத்துறை மற்றும் காவல்துறையினரால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படிதான் தற்போது மதுரை அவனியாபுரம் வாடிவாசலுக்கு பின்புறம் இந்த காளைகளை பரிசோதனை செய்வதற்கான முதற்கட்ட பணிகள் தற்போது துவங்கியுள்ளது. இந்த காலை 6 மணி முதல் திறக்கப்படக்கூடிய காளைகளை முதல் 100 மற்றும் ஒரு 100 காளைகள் என ஒவ்வொரு 100 காளைகளாக இந்த காளைகள் மருத்துவ பரிசோதனைக்கு அனுமதிக்கப்படும். இது மட்டுமல்லாமல் இங்கு வரக்கூடிய இந்த காளைகளை பரிசோதனை செய்வதற்காக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக கிட்டத்தட்ட 65 மருத்துவ குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது. இது அதே போல இந்த 65 குழுக்களும் பல்வேறு, அதாவது 7 குழுக்களாக பிரிந்து இந்த மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள உள்ளனர். குறிப்பாக இந்த 7 குழுக்கள் என்பது காளைகள் வந்து சேரக்கூடிய இடத்தில் ஒரு குழுவும், இந்த போன்ற காளைகளை மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடிய இடத்தில் 4 குழுக்களும், அது மட்டுமல்லாமல் இந்த காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டு கலெக்ஷன் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த காளைகள் வெளியேறக்கூடிய பகுதிகளில் 2 மருத்துவ குழுக்கள் என 7 குழுக்கள் இந்த காளைகளை கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்படுவார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த காளைகளுக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக இவர்களுக்கு அவசர சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மேல் சிகிச்சை செய்வதற்காக கால்நடைகளுக்கு என தனி ஆம்புலன்ஸ் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் இங்கு வரக்கூடிய காளைகளை முக்கிய பரிசோதனை என்பது இந்த காளைகள் குறிப்பாக மது உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் கொடுக்கப்பட்டுள்ளதா, இந்த போதைப் பொருட்களை கண்டறியக்கூடிய முதற்கட்ட பரிசோதனை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பரிசோதனையில் ஈடுபட்ட மருத்துவர் நம்மோடு இருக்கிறார். ஆமா, வணக்கம். இந்த முதலாக வந்து இப்போ இந்த பரிசோதனை மேற்கொள்றீங்க, இது என்ன பரிசோதனை, காளைகளுக்கு எப்படி இதை மேற்கொண்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு அதிலிருந்து வந்திருக்கோம். உதவி இயக்குனர் மற்றும் டாக்டர்கள் 2 பேர், பராமரிப்பு உதவியாளர் எல்லாரும் இருக்கோம். இது எப்படின்னா, இந்த மாட்டில் வந்து ஏதாவது போதைப் பொருளா அல்லது ஆல்கஹால் இந்த மாதிரி கொடுத்துருந்தா அந்த மாதிரி சலைவா இருக்குல்ல, உமிழ்நீரை வந்து நாங்கள் போய் ரொம்ப அதிகமாக அந்த மாதிரி கொடுத்துருக்கிற அனிமல்ஸில் அதிகமான உமிழ்நீர் இருக்கும். அதை போய் இந்த ஸ்வாபில் எடுத்து இந்த டெஸ்ட் டியூப்பில் போட்டு ஒரு கெமிக்கல்ஸ் இருக்குது, அதை போட்டு ஆட் பண்ணி நாங்கள் பார்க்கும்போது ஒரு ப்ளூ அல்லது க்ரீன் அந்த மாதிரி கலரில் வந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாமல் இந்த மாதிரி கலர் மாறாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அது வந்து எதுவும் கொடுக்கல, அந்த மாதிரி ஊக்க மருந்து எதுவும் கொடுக்கல அப்படின்னு வந்து அர்த்தம், நெகட்டிவ். அதுபோக இந்த மிளகாய் பொடி சில சமயம் இரிட்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு இதுகளை வந்து வாயிலையோ மூக்கிலையோ அப்ளை பண்ணிடுவாங்க. அந்த இதுகளையும் நாங்கள் இதில் பார்த்துடலாம். அந்த ஸ்வாபில் எதுவும் அப்ளை பட்டிருக்கா, கலர் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதை வச்சு நாங்கள் அதை சொல்லிடுவோம். அப்படி பரிசோதனை பண்ணதில் எத்தனை மாடுகளை பரிசோதனை பண்ணியிருப்பீங்க? அதேனும் ரிஜெக்ட்னு சொல்லக்கூடிய மது உட்பட்டது எதுவும் இருக்கா? இதுவரை ஒரு 15 மாடுகளுக்கு பண்ணியிருக்கிறோம். அதில் எதுவுமே இது வரைக்கும் பாசிட்டிவ் வரல, ரியாக்ஷன் வரல, எதுவும் எந்த மருந்தும் கொடுக்கல இது வரைக்கும். கால்நடை மருத்துவர் கூறியது போல இந்த வரக்கூடிய காளைகளுக்கு முதல் கட்டமாக இந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் இந்த காளைகளுடைய உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இந்த காளைகள் வந்து அடுத்த கட்ட பரிசோதனையாக உயரம் மற்றும் பல் என்று சொல்லக்கூடிய வயதை நிர்ணயிக்கக்கூடிய பரிசோதனைகள்லாம் கால்நடையுடைய தலைமை மருத்துவர் தலைமையில் தான் நடைபெறும். தலைமை மருத்துவர் நம்மோடு இருக்கிறாருடன் கேட்கலாம். சார், இந்த கால்நடைகளுக்கு நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி என்னென்ன பரிசோதனை எல்லாம் மேற்கொள்றீங்க? முதல்ல உடல் தகுதி இருக்கிறான்னு பார்க்குறோம். அது உடல் தகுதின்னு சொல்லும்போது வந்து ஹைட் இருக்கணும், 120 சென்டிமீட்டர் மேலே இருக்கணும். அதே மாதிரி 3 பல்லுக்கு மேலே இருக்கணும், 3 வயதுக்கு மேலே இருக்கணும். அதுபோக வந்து வேறு ஏதாவது ஊக்க மருந்து கொடுத்துருக்கக்கூடாது. இப்போ வந்து மாடு வந்து எதுவும் சிக்காக இருக்கக்கூடாது, நோயான மாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது.
இந்த மாதிரி இதெல்லாம் இந்த தகுதிகள் அடிப்படையில் காளைகள் வந்து பரிசோதனை செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறது. அதாவது உங்கள் கால்நடைத்துறை சார்பாக இந்த காளைகளுக்கு கொண்டு வருவர்களுக்கு ஏதேனும் வழிகாட்டு விதிமுறைகள் வந்து கொடுத்துருக்கீங்களா? அது எப்பவுமே நடைமுறைகள் அதில் ஒன்றும் புதுசாக இல்லை, எல்லாமே ரெகுலராக நடக்கிறதா, அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த வருடம் இந்த காளைகளுடைய கொம்புகளில் வந்து குப்பிகள், பிளாஸ்டிக் குப்பிகள் மாட்டப்படுது. இது எதுக்காக? இதோடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்படி இருக்கு சார்? அதான் காளைகள் வந்து காளைகள் அடக்கக்கூடிய வீரர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்க காரணத்துக்காக ரொம்ப கொம்புகள் ஷார்ப்பாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து இந்த குப்பி மாட்டி வரும். ஒரு ப்ரொடக்டிவ் ஆஸ்பெக்ட் தான். என்பதுதான் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெறப் போகின்ற அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் சாலை. இதற்காக தற்காலிகமாக இந்த ஜல்லிக்கட்டு களம் தயார் செய்யப்பட்டு இருக்கிறது. ஆண்டுதோறும் சரியாக தை முதல் நாள் அன்று இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும். இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கிட்டத்தட்ட 1100 காளைகளும் 900க்கும் மேற்பட்ட வீரர்களும் ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அந்த தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் முழுவதுமாக அவர்கள் சோதனை செய்த பின்புதான் அவர்கள் அனைவருமே உள்ளே இந்த களத்திற்குள்ள அனுமதிக்கப்படுவார்கள். இந்த போட்டியில் குறிப்பாக வெற்றி பெறப் போகின்ற காளைகளுக்கு, அதாவது சிறந்த காளைக்கு டிராக்டர் பரிசு வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டு அந்த டிராக்டர் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. அதே போன்று சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வு செய்யப்படுவதற்கு கார் வழங்குவதற்கும், இதைத் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள், பீரோல், கட்டில், பாத்திரங்கள் என ஏகப்பட்ட பரிசுகள் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மந்தையம்மன் கோவிலிலிருந்து சாமி கும்பிட்ட பின்பு இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி துவங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வணிக வரித்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் வந்த பின்பு இந்த நிகழ்ச்சி துவங்கி இருக்கின்றன. ஜல்லிக்கட்டு காளைகளை பொறுத்தளவு இந்த வாடிவாசல் வழியாக இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வெளியே வருகின்ற பொழுது இந்த காளைகளுக்கு எந்தவித காயங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு அந்த களம் முழுவதுமாக தற்போது தென்னை நார் முழுவதுமாக பரப்பி இருக்கிறார்கள். இந்த தென்னை நார் முழுவதுமாக பரப்பப்பட்டிருக்கின்ற இடத்தில் காளைகள் ஓடுகின்ற பொழுது எந்தவித பாதிப்பும் இந்த காளைகளுக்கு ஏற்படாத வண்ணம் பார்க்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ குழுவை பொறுத்தளவில் 20க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர் தயாராக இருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் உடனடியாக இங்கே சிகிச்சை அளிப்பதற்கும், அதே போன்று இங்கிருந்து காயமடைந்தவர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று வீரர்கள் மட்டுமல்ல காளைகளுக்கும் அவர்களுக்கு அந்த காளைகளுக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டால் ஆம்புலன்ஸ் வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சரியாக 7 மணி அளவில் இந்த ஜல்லிக்கட்டு துவங்கி 5 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி நிறைவடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர்கள் மற்றும் இந்த களத்திற்கு அனைவருமே தற்போது இந்த களத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சரி செய்ய தயாராக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி தொடங்கிய பின்பு முழுவதுமாக மிகவும் விறுவிறுப்பாகவும் மிகவும் பரபரப்பாகவும் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெறும். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.